குன்றம் எரிந்ததுவும் குன்றப்போர் செய்ததுவும் அன்று அங்கு அமரரிடர் தீர்த்ததுவும் இன்று எம்மை கைவிடாத நின்றதுவும் கற்பதும்பில் காத்ததுவும் மெய்விடாத வீரன் கைவேல். அனைவருக்கும் வணக்கம். கந்த சஷ்டி பெருநாளின் முதல் நாள் இன்னைக்கு. அறுபடை வீடுகள்ல முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். மதுரைக்கு பக்கத்துல இருக்க தென்பரங்குன்று அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் படை வீடு. முருகப்பெருமான் திருச்செந்தூர்ல சூரபத்மனை வதம் செஞ்சதுக்கு பிறகு வேள்விகளெல்லாம் செஞ்சு தேவர்களுக்கு அருள் பாலிக்கிறார். அந்த சமயம் தேவேந்திரன் தேவர்களுக்கு இவ்வளவு பெரிய உதவி பண்ணியிருக்கிறீங்க, ஒரு உபாயம் பண்ணியிருக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது நான் தர விரும்புறேன் அப்படின்னு சொல்றாரு. முருகன் கிட்ட என்ன இல்லை அவருக்கு தரதுக்கு. இப்ப தேவேந்திரன் தன்னுடைய வளர்ப்பு மகளான தெய்வ யானையை திருமணம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த விஷயத்த பிரம்மதேவன் கிட்ட சொல்ல பிரம்மனும் திருமாலும் மனம் பேசி முடிக்கிறாங்க. தெய்வ யானையும் முருகப்பெருமானும் மனக்கோலத்தில் காட்சி அளிக்கக்கூடிய ஸ்தலமாக திருப்பரங்குன்றம் விளங்குகிறது. திருப்பரங்குன்றத்துல இருக்கக்கூடிய விநாயகருக்கும் கல்யாண விநாயகர் அப்படின்னே பேர். இன்னும் நிறைய பேர் கல்யாணம் ஆகல அப்படின்னா திருப்பரங்குன்றத்துல திருமண கோலத்தில் காட்சியளிக்கக்கூடிய முருகப்பெருமானையும் தெய்வ யானையையும் வணங்கி செல்வது இன்னும் வழக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கு. திருப்பரங்குன்றத்தை பார்க்கும் பொழுது அது ஒரு குடைவரை கோயில் அப்படிங்கிறதுனால அந்த கோவிலுக்கு தனியா விமானம் எதுவும் கிடையாது. அங்க இருக்கக்கூடிய மலையே விமானமா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய மூலவருக்கும் தனி அபிஷேகம் கிடையாது. வேலுக்கு மட்டுமே அபிஷேகம் செய்யப்படுது. அங்க இருக்கக்கூடிய மூலவருக்கு புனக சாத்தம் வழக்கம் மட்டும் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய கருவறையில் 5 மூலவர் சன்னதிகள் இருக்கு. அதுவும் திருப்பரங்குன்றத்தின் தனிச்சிறப்பாகவே கருதப்படுது. அங்க இருக்கக்கூடிய விநாயகர் கற்பக விநாயகராகவும், முருகப்பெருமான் சுப்பிரமணிய சுவாமியாகவும், அங்க இருக்கக்கூடிய சிவபெருமான் சத்தியகிரீஸ்வரராகவும், அங்க இருக்கக்கூடிய அம்பாள் துர்கையாகவும், திருமால் தவள கனிவாய் பெருமாளாகவும் காட்சியளிக்கிறாங்க. அங்கேயும் 3 வாகனங்கள் வைக்கப்படுறது திருப்பரங்குன்றத்தின் சிறப்பு. காரணம் என்ன அப்படின்னா, அந்த மூஷிக வாகனம் விநாயகருக்காகவும், மயில் முருகப்பெருமானுக்காகவும், அங்க இருக்கக்கூடிய நந்தி சிவபெருமானுக்காகவும் அமைக்கப்பட்டிருக்குது. அதனால அங்கு 3 வாகனங்கள் கருவறைக்கு எதிர்ப்புறம் அமைக்கப்பட்டிருக்கு. பிற கோவில்கள் எல்லாம் இந்த சிறப்பு அப்படிங்கிறது கிடையாது. திருப்பரங்குன்றத்துல இன்னும் பல சிறப்புகள் இருக்குன்னு தான் சொல்லணும். அப்பர், சுந்தரர், ஞானசம்பந்தர், நாவுக்கரசர் இந்த 4வர்கள் அல்லாது அருணகிரிநாதர், பாம்பன் சுவாமிகள் இவர்களால் பாடல் பெற்ற ஸ்தலம் திருப்பரங்குன்றம். தென்பரங்குன்று அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் படை வீட்டை பற்றின ஒரு சில தகவல்கள் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு அடுத்த படை வீடோட சந்திக்கலாம். நன்றி.